எந்த இடத்துல இது நகராம போய்விட்டது? என் பார்வையில் இந்த சாதியம் தான். இல்ல சாதியம்ன்றது புரியுது, சாதியம் தான். அது வந்து பெரியார் மண்ணுங்கிற சொல்கிறோம். அம்பேத்கர் கொள்கை விதைக்கப்பட்டு இருக்குது. எல்லாருமே பெரியார் திடல் போகிறோம், அம்பேத்கர் மணிமண்டபம் போகிறோம், சாதி ஒழிப்புங்கிறோம், சமூக நீதிங்கிறோம். ஆனால் அந்த சமூக நீதி வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் ப்ரொமோட் பண்ணுகிறாரு, இன்னொரு கட்சி தலைவர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அதிகார பசியில் வந்து தடுத்துருக்காங்க. அது மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். மக்கள் தான் அதை கண்டிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க. அது காலம் கனியும். இப்பவும் சொல்கிறேங்க, காலம் கண்டிப்பாக கனியும். என்றேன்னு ஒரு நாள் தலைவர் எழுச்சி தமிழ்நாடு தலைமை இருக்கின்ற காலம் வரும். மக்கள் அங்கீகரிக்கிற காலம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரிசர்வ் தொகுதியில் தான் நிற்கணும், பொது தொகுதி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் இது அம்மையார் ஜெயலலிதா தலைவர் கலைஞர் சொன்ன காலம்லாம் மாறி பொது தொகுதி அவர்களே கொடுத்தார்கள். பொது தொகுதியில் நின்னா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத இப்போ பொது தொகுதியில் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் 100% வருகை பதிவேடு, 100% எங்களுடைய கோரிக்கைகள் பூரா முதல்வர் ஸ்டாலினை வந்து நிறைவேற்றிருக்காரு. மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. இன்று வந்து எந்த நோக்கத்துடன் அவர்கள் முன்மொழிந்தார்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல முடிவெடுத்ததை நீ பேசும் பொருளாக இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு எங்கள் தலைவரை அங்கீகரிக்க வந்ததே பெரிய மாற்றம் தான்.